மீட்டிங்ல வந்து என்று சொன்னாங்க. எஸ் சார், மார்ச் 23ஆம் தேதி எங்களுக்கு ஒரு வண்டி இருந்தா எங்களுடைய வேலைகளுக்கும் எங்களுடைய உதவிக்கும் நல்லா இருக்குன்னு இருவருமே மாற்றுத்திறனாளிகள் அவருடைய தேவைகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி ஒரு மாதம் கூட ஆகவில்லை. அவருடைய ஆசை நிறைவேற்றிருக்கிறது. உங்கள் மூலமாக இந்த குடும்பத்தை நடமாடும்படியாக ஆண்டவர் செய்கிறபடி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பலன். அவர்கள் இருவரும் ரொம்ப கஷ்டத்துல குழந்தைக்காக மேங்கி வந்தார்கள். இப்பொழுது ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கற்பத்திலே குழந்தை வைத்தார். ஆமென். எப்படி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்க வாழ்க்கை நிலைமையை பத்தி சொல்லுங்க. எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை. ரொம்ப நாளா நேசலிக்கிறாரு ஊழியத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி போன மாதம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஒரு வண்டி கூட இல்லாமல் எங்களால் சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். எங்களுக்கு சும்மா கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வச்சாங்க. எல்லாரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்களை யாருமே பார்க்கல. அந்த நிலைமையில நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட கேட்பேன், ஏசப்பா நம்ம உங்களோட பிள்ளை, எங்களுக்கு அப்பா அம்மாவா நீங்க தான் இருக்கணும்ட்டு. நான் போன மாசம் கடந்து வந்தபோது நான் வெளியே சாப்பாட்டுக்கிட்ட என்ன ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ சொன்னேன், நான் அங்கிளை பார்த்து அங்கிள் கிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நான் சொன்னேன், அங்கிள் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். என் கணவர் படிச்சிருக்காரு. எனக்கு ஒரு வண்டி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.